வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் சங்கர் இவருடைய பேரை சொன்னாலே பிரம்மாண்டமே அதிரும். ஏன்னா பெரும்பாலான டைரக்டர்ஸ் ஒரு படத்தை எடுக்கும்போது எப்படியெல்லாம் செலவை குறைக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் இவர் அப்படியே ஆப்போசிட். செலவை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார். படம் பார்க்குற ரசிகர்கள் மனசில் பிரமிப்பை உருவாக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவருடைய ஒரே குறிக்கோள். அப்படியேப்பட்ட சங்கர் என்னென்ன படத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சங்கர் டைரக்ட் பண்ண படம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில படங்கள் தெரியாதவங்களும் இருப்பாங்க. இல்லை எங்களுக்கு அவருடைய படம் எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இவர் இது வரைக்கும் 13 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். நடிகர் விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் கிட்ட தான் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா தன்னோட முதல் படத்தை 1993 தொடங்குறாரு. அப்போது அந்த காலகட்டத்திலேயே அதிக பணம் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படமாக அந்த படத்தை பார்த்தாங்க. சினிமா உலகத்தை சேர்ந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளவு செலவு செய்யணுமா, அதுவும் அறிமுகமாகாத இயக்குனருக்கே அப்படின்னு அங்கே ஆரம்பிச்சது பிரமிப்பை பார்க்கறது இப்போ வரைக்குமே மாறலை. டைரக்டர் சங்கர் விஷயத்தில் அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொடியூசரும் முன் வரலை. அந்த படத்தை தயாரித்தா அந்த படம் வெளியே வருமோ இல்லை வராதோ அப்படின்னு அவ்வளோ பயந்தாங்க அந்த கதையை பார்த்து. அந்த கதையில் நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பயந்தார். அப்படியேப்பட்ட கதை அந்த கதை. அப்படியேப்பட்ட கதையை நான் எடுத்தே தீர்வுன்னு அவரே ப்ரொடியூசராக மாறினார். அப்புறம் எஸ் பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனியை தொடங்கினார். அந்த படமும் ரிலீஸ் ஆகி லாபமும் வருது. 1999 தொடங்குறாரு. அந்த கம்பெனி 5 வருஷம் சும்மாவே இருந்தது. வேற எந்த படத்தையுமே தயாரிக்கல. இவர் டைரக்ஷன் பண்ண 3 படத்தையும் வேற வேற ப்ரொடியூசருக்கு தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம டைரக்ஷன் மட்டும் பண்ணக்கூடாது, நல்ல நல்ல இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு தரமான கதையை தேர்ந்தெடுத்து அதில் லாபம் வருதோ இல்லையோ நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி காதல் அப்படின்ற ஒரு அருமையான திரைப்படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தை டைரக்டர் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இவர் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை மட்டும் இப்போ பார்க்கலாம். காதல், இம்சையரசன் 23ஆம் புலிகேசி, வெயில். இந்த வெயில் அப்படின்ற படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அதுக்கப்புறமா கல்லூரி, அரையன் 305 கடவுள், ஈரம், ரெட்டை சுழி, அந்தப்புறத்து வீடு, கப்பல். கடைசியாக வந்த 3 படங்கள் தோல்வி படங்கள். அதுவும் இல்லாமல் கதைகளும் தரமாக இல்லாததுனால அவரும் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாரு. சரியாக கவனம் செலுத்த முடியாதது கூட காரணமாக இருக்கலாம். இப்போ இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை பார்க்கலாம். 1993 ஜென்டில்மேன், 1994 காதலன், 1996 இந்தியன், 1998 ஜீன்ஸ், 1999 முதல்வன். இந்த முதல்வன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் யாருமே முன் வரலை. அதனால தான் இவரே ப்ரொடியூசராக மாறினார். அதுக்கப்புறமா இதே படத்தை ஹிந்தியில் வேற ஒரு நடிகரை வச்சு டைரக்ட் பண்ணார். 2001 நாயக் அப்படின்ற பேரில் அந்த படம் வெளியே வந்துச்சு. ஆனால் அங்கே அந்த படம் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறமா 2003 பாய்ஸ் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணார். அதுக்கப்புறமா 2005 அந்நியன், 2007 சிவாஜி, 2010 எந்திரன், 2012 நண்பன். இந்த நண்பன் படத்தோட கதை மட்டும் இவரது இல்லை. 3 இடியட்ஸ்னு ஒரு ஹிந்தி படத்தோட கதை தான் நண்பன் படம். அதுக்கப்புறமா 2015 ஐ அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அதுக்கப்புறமா 2017 2.0 அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அவ்வளவுதாங்க. இவர் இது வரைக்கும் 13 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இன்னும் 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்தியன் 2 அப்படின்ற படமும் கேம் சேஞ்சர் அப்படின்ற படமும், இந்த 2 படமும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அவ்வளோதாங்க. டைரக்டர் சங்கர் படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.